திருவாரூரில் தனது வீட்டின் முன்பு பேனர் வைத்தது குறித்து தட்டி கேட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக திமுக கவுன்சிலர் தனது மகன் மற்றும் அடியாட்களுடன் வீடு புகுந்து தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம். திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட 30வது வார்டு கட்டபொம்மன் தெருவைச் சேர்ந்தவர் கிஷோர், வயது 20. இவர் வீட்டின் முன்பு அந்த பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருப்பதி தொடர்பாக 30வது வார்டு கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிளக்ஸ் போர்டு ஒன்றை வைத்துள்ளனர். இதற்கு கிஷோர் ஏன் எனது வீட்டின் முன்பு பிளக்ஸ் போர்டு வைக்கிறீர்கள் என்று கேட்டதில் இருதரப்பிற்குள்ளேயே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் 30வது வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன், அவரது மகன் பிரவீன் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ராகு, நிர்மல்ராஜ், பூபதி ராஜா, ஐயப்பன், சௌந்தரபாண்டியன், முனுசாமி, பிரவீன், ஹரீஷ், அபிமணி ஆகியோருக்கு அவரது கிஷோர் அவரது நண்பர்களான விக்னேஸ்வரன், திரைத்துறை காவலர் ஊரை இளங்கோ ஆகியோரை தாக்கியுள்ளனர். இதில் கிஷோர் அவரது நண்பர் விக்னேஸ்வரன் ஆகிய இருவரும் காயமடைந்த நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக கிஷோர் கொடுத்த புகாருக்கு சேர்ந்த திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன், அவரது மகன் பிரவீன் உட்பட 11 பேர் மீது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை வருகின்றனர். அதே போன்று திமுக கவுன்சிலர் கொடுத்த புகார் அடிப்படையில் திரைத்துறை காவலர் ஊரை இளங்கோ, அவருடைய நண்பர் கிஷோர், விக்னேஸ்வரன் ஆகிய 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.